திவ்யா, நீங்க போய் டீ போட்டு கொண்டு வாங்க போங்க. என்னது நானா? எனக்கெல்லாம் டீ எல்லாம் போட தெரியாது, போடி. அப்படியாமா? சரி சரி, நீ வீட்டுக்கு கிளம்புறியா? ஆஹா, இல்ல இல்ல, நானே போய் டீ போட்டு கொண்டு வரேன்க்கா. ஆமா மருமகளே. சொல்லுங்கம்மா. என்ன மருமகளே கீழே தேடிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உரிமையோட அத்தனை கூப்பிடுமா? ஏக்கா பாத்தியா, உரிமையோட அத்தனை கூப்பிடணுமா? ஆமாண்டி இழுவ, நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அண்ணன் வரட்டும், அதோட அன்னிக்காரிய வீட்டை விட்டு வெட்டி விட்டுறேன். ஆமா, உனக்கு மட்டும் அண்ணன் இல்லக்கா, எனக்கும் தான். போதும் நிறுத்தடி இழுவ, இவ ஒருத்தி. என்னக்கா நீயும் இழுவ இழுவன்னு கூப்பிடுற? அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருமா. என் பேரு அங்காள பரமேஸ்வரி இல்லக்கா. ஐயோ தெய்வமே, சாஸ்மில் மலையம்மா. போதுமாமா, இதான் உன் பேரு. கொஞ்சம் அமைதியா இருடி, நானே டென்ஷன்ல இருக்கேன். சரிங்க அத்தை, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன் எல்லாருக்கும். ஏமா நீ வந்த? உன்னை வீட்டுல தானம்மா இருக்க சொன்னேன். இங்க வேலையால வச்சு நான் வேலை பார்த்துக்கிறேம்மா. அது இல்லத்த, உங்க எல்லாம் பார்க்காம இருக்க முடியல. நான் சமைச்சாதான் நீங்க நல்லா சாப்பிடுவீங்க, அதனாலதான் அத்தை வந்துட்டேன். ஏக்கா, இல்லன்னா மதனி சாப்பிடாம கிடந்து செத்து போயிருமாக்கா? செத்தா சந்தோஷம் தாண்டி, ஆனா சாவாது இது. கொஞ்ச நேரம் அமைதியா இருடி, என்ன பேசுறோன்னு கேட்போம். என் மருமவளுக்கு எவ்வளோ பாசம் என் மேல. சரிடா தங்கம், நீ போய் எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வாமா. சரிங்க அத்தை. அண்ணி நில்லுங்க. என்னம்மா, ஏதாவது வேணுமாமா? நேத்து அங்க இருந்து நாங்க எழுந்து வந்தமே, ஏன் என்னாச்சு ஏதுன்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்டீங்களா நீ? அதானே, இவ்வளவு எப்படி போனா நமக்கு என்ன அப்படி இருந்தீங்களா நீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. அப்புறம் வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. உங்களுக்கு உங்க பையன் உங்க பையனோட வாழ்க்கை மட்டும் தான் முக்கியம், நாங்களாம் முக்கியம் இல்ல. அப்படியெல்லாம் இல்ல ரோசி மலையம்மா. தெரியுத நீ, எப்ப என் அண்ணன் வருவான்னு தான் இருக்கேன். வரட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன் உங்க எல்லாரையும். சரி விடுமா, இதுக்கெல்லாம் எதுக்குமா கோபப்பட்டு இருக்க? காயத்ரி டீ போட்டு வர சொல்லியிருக்கேன். நீங்க போய் ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கம்மா. காயத்ரி டீ போட்டு கொண்டாந்து கொடுப்பா. தலை வலிக்குதுமா, நான் போய் ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேம்மா. பாத்தியாக்கா இந்த அண்ணிய, இன்னும் மட்டும் மருமோல கொஞ்சினுச்சு. அப்பெல்லாம் வராத தலைவலி இப்ப நம்ம கிட்ட பேசும்போது வந்துடுச்சான். தெரியுதுடி, அது நடிச்சுட்டு தான் போகுதுன்னு எனக்கு தெரியுது. அண்ணன் வரட்டுண்டி, அதனால மட்டும்தான் நான் பொறுமையா இருக்கேன். என்னாச்சு ஏதாச்சு, ஏதேதோ ஆயாச்சு, காணாத கண்ணுக்குள்ள காதல் இப்போ கண்காச்சு, பூவாச்சு பொன்னாச்சு பூனஞ்சு பொன்னாச்சு, நீ தொட்ட நேரம் இப்போ நெருப்பாச்சு மூச்சு. நினைப்புல நான் வாட, ஏன் உசுரில நீ தேட, மழை வெயிலன பார்க்கவே நான் மயங்கிட வாடி மனசோட. நடு இரவுல ஆள் இல்ல, துடி துடிக்கிறவா மெல்ல, இதுவரை நான் பார்த்ததில்ல, இருட்டுக்குள்ள அடை வந்தல்ல. வந்து நீ கதை பேச, கனவில் உன்னால சிரிச்சேனே, உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ. அடிச்சு நிறுத்து, டீ போட சொன்ன போட்டியா? போட்டிருக்கேன். எங்க டீ? இந்த இருக்குக்கா. இங்க உள்ள எல்லாருக்கும் இந்த ஒரு கப் டீ போதுமா? சாரிக்கா, இங்க உள்ள எல்லாருக்கும் நான் போடல, என் குச்சி முட்டாய்க்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். என்னது, இங்க உள்ள எல்லாருக்கும் போடலையா? நான் உன்கிட்ட என்னடி சொன்னேன்? நீ என்கிட்ட டீ போட தான் சொன்னேன். அப்புறம் நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ டீ போடுந்தாக்கா சொன்னேன், எல்லாருக்கும் போடணும் சொல்லலையே. சரிக்கா, டீ ஆயிட போகுது, நான் போய் என் குச்சி முட்டாயிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, எல்லாம் என் தலையெழுத்து. இவ்வளவு போய் போட சொன்ன பாரு டீ, என்னை செருப்பாலே அடிக்கணும். அக்காட்ட ஆரியா மாமா ரூம் எங்க இருக்குன்னு கேட்காம வந்துட்டோமே. சரி போவோம், ஒவ்வொரு கதவா போய் தட்ட வேண்டியதான். நமக்கு ஏத்த சோடி திவ்யா தான். காயத்ரிய பார்க்கும்போது கூட இந்த அளவுக்கு ஃபீல் இல்ல, ஆனா இவங்களை பார்த்துட்டு வந்ததுல இருந்து என்னென்னமோ பண்ணுது. இதுக்கு பேர் தான் லவ்வா இருக்குமோ? எப்படி திவ்யாவை பாக்குறதுன்னே தெரியலையே. அவங்க நேரம் காலேஜ் போயிருப்பாங்களா? அவங்க நம்பரை எப்படியாச்சும் வாங்கணுமே. என்ன பண்றது, யார்கிட்ட கேட்டு வாங்குறது அவங்க நம்பரை? காயத்ரிட்ட போய் பேசினா தப்பா நினைச்சுப்பாங்க. ஏற்கனவே காயத்ரியை பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்? தம்பி கிட்ட சொல்லி கேட்க சொல்லிடலாமா? இப்படி பைத்திய மாதிரி புலம்பிட்டு இருக்கனே திவ்யா, என்னை புலம்ப வச்சிட்டியே.
ஏங்குறேன் ஏங்குறேன். ரொம்ப தான் ஏங்குறீங்க. யாருங்க நீங்க? நீங்களா? இது கனவா இல்ல நிஜமா? முழிச்சிடுறா ஆரியா. இந்தாங்கங்கிறேன் காப்பி. சரிங்கங்கிறேன், கொடுங்கங்கிறேன் காப்பிய. நீங்க எப்படி இங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அக்கா கூட வந்தேங்க. அப்படிங்களாங்க? என் கண்ணையே என்னால நம்ப முடியலங்க. ஏங்க என்னாச்சுங்க? ஒரு சிலையே காப்பி கொண்டாந்து கொடுக்குதுங்க என்கிட்ட. என்னங்க சொல்றீங்க? நீங்க அப்படியே செஞ்சு வச்ச சிலை மாதிரி அழகா இருக்கீங்க. அப்படிங்களா? எனக்கு ஒரே வெக்க வெக்கமா வருதுங்க. காப்பியை பிடிங்க, நான் போறேன். ஓ, சிலைக்கு வெக்கலாம் வருதா? இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு வெக்க வெக்கமா வருது. ஐயோ. சரிங்கண்ணா, காப்பியை பிடிங்கண்ணா. என்னது அண்ணாவா?